Sweet greetings, this is Johnson. Welcome to Joanne English. இப்போ நாம் கற்றுக்க போகிற ரெண்டு புதிய வார்த்தை எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்களில் இடம்பெறக்கூடிய இரண்டு வார்த்தைகள். தட் இஸ் நத்திங் பட் லீப் அண்ட் எக்ஸ்பெல். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன பொருள்? ஒரு சென்டென்ஸில் இந்த இரண்டு வார்த்தையும் நம்ம எந்த இடத்துல எந்த விதத்தில் பயன்படுத்தணும், அதை தெளிவாக வாங்க பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்க இருக்கக்கூடிய வார்த்தை லீப். இந்த லீப் அப்படிங்கிறது ஒரு வேர்பாகவும் வருது, அதே சமயத்தில் ஒரு நவுனாகவும் பயன்படுத்த முடியும். ஒரு வேர்பாக பயன்படுத்தும் பொழுது என்ன பொருள், ஒரு நவுனாக பயன்படுத்தும் பொழுது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் பாருங்கள். முதல்ல இதை ஒரு வேர்பாக பார்க்கும் பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில் லீப், பாஸ்ட் டென்ஸில் லீப்ட். இதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக பயன்படுத்தும் பொழுது லெப்ட். ஸோ இந்த மூணு வகையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு சென்டென்ஸில் நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்த முடியும். சரி, இப்போது இதுக்கு என்ன மீனிங்? டு ஜம்ப் ஹை ஆர் அ லாங் வே, டு மூவ் குயிக்லி. இந்த மாதிரி உயர வாக்கில் குதிக்கிறது, தாவறது, இல்லைன்னா வேகமாக செல்வது, துள்ளுறது, விரைந்து இயங்கிறது, இந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி அர்த்தங்களில் இந்த லீப் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தலாம். இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்ல போனால் இந்த சீனை பாருங்கள். செவலை லீப்ட் ஓவர் த வால் டு எஸ்கேப். செவலை தப்பிக்க சுவர் மீது தாவி குதித்தார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு பொருள். இந்த சீனை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு லீப்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே லீப் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் லீப்டு அப்படின்னு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். செவலை லீப்ட் ஓவர் த வால் டு எஸ்கேப். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்கள். I enjoyed while watching the stunts in the movie where the actor was leaping from the buildings. படத்தில் அவர்களோட சண்டை காட்சிகளில் நடிகர் கட்டடங்களிலிருந்து தாவி குதித்து கொண்டு இருப்பதை பார்க்கும்போது அதை நான் ரசித்தேன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை, ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஐ என்ஜாய் while watching the stunts in the movie where the actor was leaping from the buildings. இங்கே லீப்பிங் அப்படிங்கிற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்பாக ஒரு செயலை குறிக்கிற மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய இரண்டு வாக்கியங்களையும் பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த வார்த்தையை ஒரு நவுனாக பயன்படுத்தும் பொழுது எந்த மாதிரி அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். முதல்ல இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எ பிக் ஜம்ப், அதாவது வேகத்துடன் கூடிய குதிப்பு, பாய்ச்சல், துள்ளல், தாவல். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். His heart gave a sudden leap when he saw her. இதுக்கு தமிழில் என்ன பொருள் அப்படின்னா, அவளை பார்த்தபோது அவனுடைய இதயம் திடீர் என்று பாய்ச்சலை தந்தது, ஒரு துள்ளலை தந்ததுன்னு கூட சொல்லலாம். இங்கே லீப் அப்படிங்கிற இந்த நவுனை துள்ளுகின்ற இதயம், பாய்கின்ற இதயம் அப்படின்னு உருவகப்படுத்தி இங்கே ஒரு நவுனாக நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போது இந்த லீப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு நவுனாகவும் ஒரு வேர்பாகவும் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பொருள் மாறாமல் ஒரு நவுனாகவும் ஒரு வேர்பாகவும் நாம் இந்த சென்டென்ஸில் பயன்படுத்துறதை பற்றி பார்த்துருப்போம். இப்போது நம்ம பார்க்க போகிற அடுத்த வார்த்தை எக்ஸ்பெல். இது ஒரு வேர்பு தான். இந்த வேர்போடைய பாஸ்ட் வேர்ப் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் வேர்ப் எக்ஸ்பெல்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் எக்ஸ்பெல்டு. இப்போது இந்த வார்த்தையோடைய பொருள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, டு ஃபோர்ஸ் சம்படி டு லீவ் சம்வேர் எல்ஸ், இல்லைனா டு சென்ட் சம்திங் அவுட் பை ஃபோர்ஸ். அதாவது யாரையாவதோ இல்லை எதையாவதோ நம்ம கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த எக்ஸ்பெல். இதை நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ அதனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The first example is, the whole world is taking vaccines to expel the coronavirus. The whole world is taking vaccines to expel the coronavirus.
கொரோனா வைரஸை வெளியேற்ற உலகம் முழுவதும் தடுப்பூசிகளை எடுத்து வருகின்றது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு பொருள். இங்கே எக்ஸ்பெல் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட பொருளை விளக்குவதற்காக ஒரு இன்ஃபினிட்டிவா டு எக்ஸ்பெல் அப்படின்னு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது இதே வார்த்தையை அதனுடைய அர்த்தம் குறையாமல் ஒரு எக்ஸாக்ட் வேர்பாக நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பொருள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். Aslam was expelled from software company for breaking office's rules. Aslam was expelled from software company for breaking office's rules. அலுவலகத்தின் விதிகளை மீறியதற்காக அஸ்லாம் என்பவரை மென்பொருள் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸுக்கு பொருள் தருது. இங்கே எக்ஸ்பெல்டு அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை பயன்படுத்தி இந்த பொருளை நமக்கு வெளிப்படுத்த வச்சுருக்கு. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸ்பெல் அப்படிங்கிற இந்த வேர்பை நம்ம எப்படி அதனுடைய பொருள் மாறாமல் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இரண்டு வார்த்தைகளும், அதாவது லீப் அண்ட் எக்ஸ்பெல், இந்த இரண்டு வார்த்தைகளும் நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத ரொம்பவும் தெளிவாக பார்த்துருப்போம். இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் அதர்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிவிடுங்க. அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாம் அடிக்கடி சந்தித்து நாம் ஆங்கிலத்தில் பேச இன்னும் அதிகமாக முயற்சிக்க ஒரு வழியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சிறந்த வகுப்பில் சந்திக்கும் வரை என்றும் உங்களுடன்